அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். ஒரு காணொலியாக உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சியடைகிறேன். ஸோ இன்றைய நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கடைக்குள்ளான் நிற்கிறோம். ஸோ கடைக்குள்ளான வேலை திட்டத்தை தான் எப்பயுமே நாங்கள் காணொலியாக பதிவு செய்யறாங்க. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை செய்ய முடியாத நிலைமையாக போயிட்டு ஸோ தையல் வேலைன்னு சொன்னாலே கட்டாயம் வேலை செய்யறது தையல் மிஷின் தேவை. ஸோ அப்படியான நேரத்தில் இருக்க தையல் மிஷின் எங்களுடைய மிஷின் ஒரு அப்செட். அதாவது காலையில் நாங்கள் கடையை திறந்து போட்டும் தையல் மிஷினை போட்டு பார்த்தா தையல் மிஷின் வேலை செய்யலை. அப்போ 2 பேர் வளமையாக தைக்க வரவங்க. இன்றைக்கு ஒரு தம்பி ஒரு ஆள்லாம் தைக்க வந்திருக்கார். ஸோ ஒரு ஆள் வேலையில் ஏன்னு சொன்னால் 2 தையல் மிஷின் தான் கடைக்கு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்போ 2ல் 1 அதாவது இப்போ இதாவது இந்த மிஷின் ஒரு அப்செட்டான நிலைமையில இருக்குது. ஸோ என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஒன்றுமே தெரியலை. அப்போ நாங்கள் காலையில் மிஷினை போட்டு பார்த்தா இந்த மிஷின் வேலை செய்யலை. அப்போ லைட்டாக ஒரு மனம் ஒன்று அடிச்சிச்சு. ஸோ அந்த மனத்துக்கு பிறகு மிஷின் எந்த ஒரு வேலையுமே செய்யலை, அப்படியே இருக்குது. ஸோ சூச்சை போட்டாலும் கரண்ட் வர்ற மாதிரி தெரியலை, என்ன நடந்ததுன்னு தெரியலை. ஸோ ஹோல் பண்ணி இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் அவங்களும் சரியான சொல்லுவாங்க இல்லை. அப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லி போட்டு இன்றைக்கு ஃபுல்லாக ஒரே குழப்பம். ஸோ ஒரு பக்கம் மோட்டர் சைக்கிள் பெட்ரோல் இல்லாமல் சைக்கிளில் தெரிய வேண்டிய நிலைமையாக இருக்குது. ஸோ கடைகளுக்கு எல்லாம் சரியான வெயில் இந்த வெயில் இருக்கிறதால கடைகளுக்கு எல்லாம் நடந்தால் கூட போகிறது. அப்படி அங்கால ஒரு பக்கம் ஒரு இதாக இருக்கேங்க. பிறகு கடைக்கு வந்தால் கடைக்குள்ளேயும் இப்படியான ஒரு பிரச்சனை இன்றைக்கு ஃபுல்லாக சரியான டென்ஷன். ஸோ என்ன செய்கிறேன்னு தெரியாமல் ஒரு நாள் கடைக்குள்ள படுத்துட்டேன். சொன்னால் நம்புறீங்களோ தெரியல, தம்பிக்கு வட்டி கொடுத்து போட்டு நான் படுத்து நல்ல நிறுத்திடுறேன் சொன்னால் ஒரு சரியான ஒரு குழப்பமாக போயிட்டுது. ஸோ 2 மிஷின் தான் இருந்தது. ஒரு மிஷின் அப்செட்டுன்னே வேலைக்கு வர தம்பியும் லீவ் எடுத்துட்டார். ஸோ உண்மைக்கும் இந்த கடைக்கு வந்தால் அவருக்கு கட்டாயம் வேலை கொடுத்தே ஆகணும். அப்போ மிஷின் அப்செட்டுன்னே அப்போ அவர் லீவ் எடுத்துட்டார். ஸோ அவரை நான் போஸ்ட் பண்ணி கூப்பிடவும் மேலாது. கடையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலையிலும் கொஞ்சம் இருக்குது. அதாவது லண்டனில் இருந்த ஒரு அண்ணா 30 ஆல்மோஸ்ட் தைக்க தந்திருக்கார், பார்த்துருப்பீங்க. அவருடைய ப்ளவுஸ் எதுவுமே இன்னும் நாங்கள் தொடையில். அப்போ இன்றைய தினம் தான் சொல்லி போட்டு உஷாராக இருந்தது. ஆனால் இப்படியான ஒரு நிலைமையாக போகுது. ஆனால் இந்த மிஷினில் உண்மைக்கும் நானும் எவ்வளோ காலமாக தையல் மிஷின் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் தையல் வேலை செய்து கொண்டிருக்கேன். அப்போ ஒரு கொஞ்சம் மட்டும் மிஷினில் பற்றி எனக்கு தெரியும். ஆனால் இந்த மிஷின் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்லி எதுவுமே தெரியாமல் கிடக்குது. அப்போ நான் வீடியோவை பதிவு செய்யறதுக்கான காரணம் ஸோ எத்தனை பேர் தையல் வேலை செய்து கொண்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி முடிச்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காணொலியாக இருக்குது. ஸோ உண்மைக்கும் தையல் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு மனம் வந்துச்சுன்னு சொன்னால் உண்மைக்கும் அது கோயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அப்போ மனம் அதுக்கு பிறகு மிஷின் வேலை செய்யலன்னு சொன்னால் நான் பெரும்பாலும் நினைக்கிறது கோயில் எரிச்சிட்டு போகணும். கோயில் எரிச்சா தான் மிஷின் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கும். ஆனால் இது கோயில் எரிக்கிறதுன்னு சொன்னால் கட்டாயம் நல்ல பூவை வரும், அதே மாதிரி சத்தங்கள் வித்தியாசமாக வரும், மனங்கள் அப்படி வரும். ஆனால் அப்படி எதுவுமே இது வரையில நோங்கலான மனம் ஒன்று வந்துச்சு. அப்போ நாங்கள் அதோடைய மிஷினை நிப்பாட்டி போட்டு வளமை போல் அந்த என்ன சொல்கிற பொன்னஞ்ச கோயில் எரிச்சா மிஷின் என்ன ஸ்டார்டிங்கிறது உடனே எடுக்காது, நாங்கள் சுற்றி விட்டால் தான் எடுக்கும். அப்போ சரி நோமலாக கோயில் எடுத்தான்னு சொல்லி போட்டு ஃபேனை சுற்றி விட்றேன். அப்போ அதுக்கு இன்னும் ஒரு ரியாக்ஷனையும் காணலை. மிஷின் என்ன சொல்கிறது, இப்போ ஒரு நல்லா கடல் அலையை அடித்து போட்டு நல்ல ஒரு ஓய்வில் இருக்குமே, அதே மாதிரி எந்த ஒரு சத்தமுமே இல்லை. அப்படி ஒரு இதாக இருந்துச்சு. அப்போ நானும் பார்த்தேன் சில உள்ள வயரிங்களுக்கான இது பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதையும் செக் பண்ணி பார்த்தா வயரிங்கே பிரச்சனை இல்லை. இப்போ என்ன செய்யப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டரை கூட கலட்டப்படும். ஸோ மோட்டரை கலட்டி போட்டு என்ன பிரச்சனைன்றதை கட்டாயம் பார்த்தா தான் ஸோ இதை திருத்தலாமா இல்லாட்டி திருத்துற காசுக்கு வேற ஒரு மிஷின் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கலாம். ஸோ உண்மைக்கும் அளவுக்கு மிஞ்சி காசு கொடுத்து திட்டுறேன்னு சொன்னால் அது உண்மைக்கும் நஷ்டம். அப்போ நான் அதுதான் பார்த்தேன். ஏற்கனவே இப்போ இந்த மிஷின் நான் அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் பெறும். 6-7 வருஷம் பெறும். அப்போ பெரும்பாலும் இந்த மிஷின் அந்த தையல் கடை எடுக்கைகளில் தைச்சது. அதுக்கு பிறகு டைம் கொஞ்சமான கையெல்லாம் தைச்சது. அப்புறம் கொஞ்ச காலம் அப்படியே தான் சும்மா தான் கிடந்தது. ஆனால் இங்கே கொண்டு திடீரென அப்படியான ஒரு நிலைமை நடந்துட்டுது. எந்த ஒரு அறிவித்தலும் தராமல். ஸோ அன்றைக்கு தான் சொன்னால் நம்ம தெரியல இந்த மிஷினுக்கு தையல்கள் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கட்டும் சொல்லி ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு பார்த்து தையல் எல்லாம் இப்போ ஓகே இருந்தது. இப்போ திரும்ப
தலையடியாக போயிட்டு உண்மைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் தான் இது. ஸோ இதால் வந்து இன்றைய தினம் ஃபுல்லாக டென்ஷன். ஸோ இன்றைக்கு என்ன இனி எப்போ மிஷின் வருதோ அப்படின்னு சொல்லி ஒரே டென்ஷன். வேலையிலேயே வந்து எடுத்துட்டோம், கட்டாயம் இதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரே டென்ஷன். மற்றது என்ன ஒரு மூச்சல் இருக்கிற தன்மையாக கிடக்கு ஏன்னா காய்ச்சி கொண்டிருக்கே மூச்சு எடுக்கிற மாதிரி கிடக்கு. அதில் ஒரு வித்தியாசம். ஆனால் மிஷின் போட்ட மாதிரியும் போடவும் இல்லை. நாங்கள் இந்த எல்லாம் இப்படி தான் கிடக்கு. ஒருக்கா போட்டு தான் கொஞ்சம் கூட உயிர் இல்லை. டெட் பாடி வந்து கிடக்கு. കേട്ടല്ലോ കേട്ടത് இன்னைக்கு வந்து இதுக்கெல்லாம் பிரச்சனைன்னு சொன்னால் அதை நாங்களே வந்து பார்த்து கொள்ளலாம். ஸோ இதுக்குள்ள பிரச்சனைன்னு சொன்னால் அது வந்து கட்டாயம் கடையை தான் கொண்டு போகணும். நீங்களும் உங்களுடைய வீட்டில் மிஷின்கள் அப்படி இப்படி எதுவும் பழுதாயிட்டுன்னு சொன்னால் முதல்ல வந்து நீங்கள் ஒரு கை வைத்தியம் கொடுத்து பார்க்கலாம். கொடுத்து பார்த்த பிறகு கடைக்கு போகலாம். என்னதான் நடக்குது இருக்குல்ல ஒன்றுமா தெரியாங்க. ஓ இதுக்கெல்லாம் பிரச்சனை இருந்திருக்க கடவுள் காக்க அப்பா சரியா பயந்தோடு இருந்தது. இப்பதான் உயிர் வந்த உண்மைக்குமே இருக்கு. சின்ன ஒரு பிரச்சனை தான் இருந்திருக்கு. நாங்கெல்லாம் நேற்று பயந்து தோய்ச்சு நிலவடிச்சுதான் மிச்சம் இல்லைங்க. விஷயம் முடிஞ்சு அப்பா ஆண்டா தெரியவே இல்லை. அப்படியே வச்சு மூடிடும். சரோ டேப் பண்ண அப்படியே சுற்றி போட்டோம் மூடி விடாம. ஐந்தனுக்கு முதல்ல இந்த நியூஸ் ஒரு கதை அப்போ அனுப்பி தரோம். அப்படியே கோல் பண்ணது. கோல் பண்ணி அண்ணாவோட வேலையை போகிறோம்னா விசிட் வந்து வைன் பண்ணலாம். அவன் நெல்லியில் ஒன்று வைன் பண்ண மாட்டோம். பார்த்தீங்களா மக்களே என்ன மாதிரி அலுவல் முடிஞ்சுன்னு சொல்லி சின்னொரு அலுவல். ஸோ அதான் எதுவாக இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்து தான் கடையை கொண்டு போகணும். ஸோ அண்டையை கூட இப்படி தான் ஒரு அக்கா வந்து பக்கத்துல இருந்து கால் பண்ணியிருந்தா இப்படி மிஷின் ஒன்று அப்செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. உண்மைக்குமே வந்து நான் சொன்னேன் வந்து பார்க்குறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையாக்கா. ஆனால் நான் வந்து எப்போ வருவேன்னு சொல்லி தெரியாது. எனக்கு நான் கடையில் கொஞ்சம் வேலையாக இருக்குது. பின்னேரம் இல்லாட்டி நாளை பின்னேரம் மாறணும்னு சொல்லியிருந்தான்.
இப்போ அவங்க சொன்னாங்க சரியான அவசரம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மெக்கானிக்கை வந்து பிடிச்சி வச்சுருந்தவங்க அப்போ பிடிச்சி விட்டுறாங்க. இப்போ பொறுமையாக இருந்துன்னா கட்டாயம் நானே அதை பார்த்து கொடுத்துருப்பேன். அதுக்காக வந்து நான் மெக்கானிக்கல் இல்லை, சும்மா எனக்கு தெரிஞ்ச இவ்வளோ காலம் ஒரு வேலை செய்கிற முடியாது அதில் வந்து நம்மளாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நார்மலாக திருத்தி கொள்ளலாம். பாருங்கள், இப்போ நான் இதை வந்து கை வச்சேன், நான் பயந்து கொண்டு இருந்தது கோயில் எரிச்சிட்டு ஆகும்னு சொல்லி தான் நான் உண்மைக்கு வந்து பயந்து கொண்டு இருந்தது. ஆனால் பாருங்க சின்ன ஒரு வேலையிலே முடிஞ்சிது. ஸோ இதில் வந்து இது அந்த சூச் வந்து என்ன சொல்கிறாங்க, கரண்ட் வந்து இப்போ சூச் போட்டோன்னா கரண்ட் வந்து என்ன சொல்கிறது போய்கொண்டு இருந்தால் தான் மிஷின் வேலை செய்யும். இது வந்து அந்த அதில் அந்த ஸ்ப்ரிங் கொண்டு இருக்கும், அந்த ஸ்ப்ரிங்கில் முட்டுப்படாமல் சூச் வந்து வெளியில் கண்டுருக்கு. இந்த சூச்சும் வந்து பழுதாயிட்டு தாங்க. இந்த சூச்சுக்கும் உள்ளுக்கு இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த சூச் வந்து வெளியில் சும்மா நோமலாக தான் இருக்குது. அப்போ நாங்கள் அதை வந்து வடிவத்தை இப்போ அமர்த்தி நாங்கள் இல்லை, அதை ஒருக்கா சலோட்டை பாலை குத்தி அப்படி ஒட்டி விட்டோம்னு சொன்னால் அப்படி இருந்துடும். சரி பார்ப்போம். இப்போ வெளியில் சந்தோஷத்தோட முடிஞ்சு அடித்து கொண்டு இருந்தது இல்லாமல் ஐந்தரை தான் இந்த விஷயத்த முதல்ல சொல்லுவோம். முன்னாடி வந்து சரியாக போயிட்டு மற்றது தெரியாது. வெயில் டைம் தானே, வெயில் டைமில் வந்து எவ்வளோ நாளும் தையல் வேலையை செய்து போட்டு திடீரென்று வெயிலுக்கு வேலைக்கு போக உண்மைக்கு வந்து சரியான கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக நினைக்கக்கூடாது. என்ன ஆம்பளைன்னு சொன்னால் கஷ்டம் தான், கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து தெரியாது. ஒரு வேலை பழைய பொறுத்திருக்கு. ஆரம்பத்துலேருந்து வெயிலுக்கு எந்த வேலை பழையும்னா வெயில் வந்து பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஸோ தையல் வேலையை எங்களுக்கு எந்த செய்து போட்டு திடீரென்று வெயில் கரைக்கி விடையும் உண்மைக்கு வந்து வேலையாக தான் இருக்கும். ஸோ உண்மைக்கும் எனக்கு கூட வழியில் போகிறது கை காலெலாம் இடிக்கும். அப்படி சொன்னால் பங்குனி வெயில் மண்டே பிளக் பண்ணுவாங்க. உண்மைக்கு வந்து இப்போ இன்றைக்கு தான் 4-5ஆம் தேதி. பங்குனி வெயிலுக்கு நான் 4-5ஆம் தேதிக்குள்ளே சொல்லிட்டேன். இன்னும் எத்தனை நாள் கிடக்கு கோயிலோட இருக்கா அப்புறம் பார்ப்போங்க. சரி, ஓகே. அப்போ சந்தோஷம், மிஷின் ரெடி ஆகிட்டு அப்போ நாங்கள் வேலைக்கு வாங்குவோம். ஓகே, இப்போ வந்து தையல் மிஷினை வந்து ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்துச்சுன்னா லண்டன் தங்கச்சியுடைய சாரி ப்ளவுஸை வந்து கட் பண்ணப்போம். அவங்களுடைய பேர் ரிதுமி. ஸோ அவங்களுடைய ப்ளவுஸை தான் முதலாக கட் பண்ணப்போம். ஸோ 3 பார்சலாக வந்துருந்துச்சு. ஸோ 3 பார்சலையும் ஒரேடியாக ஓப்பன் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு பார்சல் தச்சு முடிய தான் ஒவ்வொரு பார்சலாக ஓப்பன் பண்ணுவேன். ஏன்னு சொன்னால் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவம். ஸோ அதை வந்து இந்த இடத்துல சொல்ல நான் ஆசைப்படையில. ஸோ அவங்களுக்கு மட்டுமே அது தெரியும். ஸோ வீடியோ பார்க்க அவங்க புரிஞ்சு கொள்ளுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரிதுமி அவங்களுடைய ப்ளவுஸை வந்து முதலாக தைக்கப்போம். ஸோ எத்தனை ப்ளவுஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ரிதுமிக்கு வந்து எத்தனை ப்ளவுஸ்ன்னு சொன்னால் இந்த பாருங்க ரிதுமி இதுதான் உங்களுடைய ப்ளவுஸ். ஸோ எங்களுடைய காணொலியை ரொம்பவுமே நேசித்து பார்க்குறவங்க. ஸோ அப்போ 2 ப்ளவுஸ் மாறி ஒரு ப்ளவுஸை வச்சுட்டாங்க உங்களுக்கு. இந்த இது ஒரு அளவு ப்ளவுஸ் வந்துருக்கு நீளத்தில். அதே மாதிரிக்கு இந்த பச்சையில் இன்னும் ஒரு ப்ளவுஸ் வந்திருக்கு. ஸோ 2 ப்ளவுஸுமே வந்து நாங்கள் இங்கேருந்து தைச்சு அனுப்பினது தான் 2 ப்ளவுஸும். இப்போ மாறி ஒரு ப்ளவுஸை வச்சுட்டாங்க போல இருக்குது. இப்போ நாங்கள் அதை வந்து அவங்களுக்கு காட்டினா நல்லதானே. இந்த ரெடிமி வந்து பேர் ஓட்டி கிடக்கு. ஸோ அவங்களுக்கு தான் இத்தனை ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 ப்ளவுஸை வந்து இன்றைய தினம் வந்து நான் கட் பண்ண போகிறேன். ஸோ 9க்குமே வந்து லைனிங் வந்து நாங்களாம் அடுத்து வைக்கணும்னு சொன்னவங்க நேற்றைய தினம் போய். ஸோ முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டவே சாரி ப்ளவுஸை வந்து அளவெடுத்து போட்டு கொடுத்து விட சொல்லி. என்ன சொன்னால் தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட நாங்கள் தச்செடுத்து கொள்ளலாம் தானே, நீ வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்து விட தேவையில்லை, நீங்கள் வேணுமென்றாலும் தச்சு பார்சல் போட்டு விடுவீங்க அப்படின்னு சொல்லி போட்டு அளவை வந்து கட்டாயம் எடுத்துட்டு கொடுத்துட சொன்னாங்க. கட்டாயம் இனி எல்லா சாரி ப்ளவுஸுன்ற அளவுகளுமே வந்து எடுத்து கொப்பியில் நோட் பண்ணி போட்டு தான் தைக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ போன முறை வந்து பார்த்துச்சுன்னா அவங்களுடைய சாரியிலேயே வந்து சாரி ப்ளவுஸ்லேயே வந்து அளவுகள் எடுத்து லைனிங்லேயே நோட் பண்ணி அப்படியே வெட்டினது. அப்போ அது வந்து போல் இதில் வந்து 2 ப்ளவுஸுக்கு தேவையான லைனிங் வந்து இருக்குது.
என்ன இருக்கணும் 2 4 4 என்னுடைய வந்து லைனிங் எடுத்து வச்சா ஓட்டம் வந்து கூடவா தான் இருக்கு. ஸோ டக்குன்னு முடிஞ்சிருந்தா அடுக்க லைனிங்களும் ஒவ்வொரு கடையிலையும் லைனிங் பண்ண போனா அப்பா 1 மீட்டர் லைனிங் அளக்குறதுக்கு எவ்வளோத்துல பாடுபடுறோம். கொஞ்சம் இப்படி வச்சு இப்படி இழுத்து அளந்து அப்படியெல்லாம் மிச்சம் பிடிச்சி என்னத்தை காண போகிறோம் தெரியல. நாங்கள் அதை கொண்டு வந்து இங்கே அளந்து பார்த்தா 1 மீட்டர் சரியாக நிற்கிறதே இல்லை. இப்படி ஒரு 2 சென்டிமீட்டர்னாலும் குறைய தண்ணிக்கு அப்படி 2 இழுத்து அளந்து இல்லைதான் செய்கிறாங்களோ. ஸோ அது இல்லாத நேரம் கேட்கலாம் தெரியாது. இதுகளுக்கு போய் என்ன முரண்படுறதோன்னு சொல்லி போட்டு விட்டுட்டு வாருது. உண்மைக்கும் வந்து லைனிங் கடைக்கு போய் அளக்கேக்க சரியான கோவம் பெறும். உண்மைக்கும் வந்து அப்படி நல்ல லாபம் தான் வருது லைனிங்கால். இருந்தும் ஒரு பேராசை அதில் விடுவான் அப்படின்னு சொல்லி போட்டு இழுத்து அளக்குது. ஒரு நாளைக்கு இழுத்து அடி கொடுத்துரு சரியாக நல்ல லாபம் தான் வச்சு விற்கிறோம். உண்மைக்கே வந்து லைனிங்கால நல்ல லாபம் வச்சு விற்கிறோம். அதுலேயும் வந்து பேராசை. இப்படி உழைக்கிற காசுகளும் இப்படி உழைக்கிறாங்க தான் இப்போ காசு. ஸோ 2 வந்து கருநீளம். ஸோ 2 துணி வந்து கடையில் அடுக்கணும் போல இருக்கு. ஓகே, இப்போ எவ்வளோ தேவையில் வந்து வெட்டுறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4 சார ப்ளவுஸை வந்து கொண்டா போட்டு வெட்ட போகிறேன். ஸோ 5 ப்ளவுஸு 6 ப்ளவுஸு கூட கொண்டா போட்டு வெட்டலாம். எங்கள்கிட்ட இருக்கிற கத்திரிக்குள்ளால் அந்த தூரத்தில் வெட்டே நான் கிடக்கா மத்தி வெயிட் குறைவு தானே. ஒரு மூச்செடுக்கிற தன்மையாகிறது இன்னும் விளக்கம் தெரியாகிறது. ஸோ நாட்டில் வந்து எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே வந்து நீங்களும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஸோ அதில் இணைக்கேக்க உண்மைக்கே வந்து சரியான ஒரு பயமாக இருக்குது. ஸோ வெளிநாடுகளில் வேலைக்கு போய் நிற்கிற ஆக்களை இணைக்கத்தான் இன்னும் பாவமாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து இந்த கத்தார், துபாய் சின்ன நாடுகளில் நிற்கிற ஆக்களை இணைக்கேக்க ஒரு சரியான கவலையாக இருக்கும். மற்றது இங்கேருந்து ஒரு கஷ்டத்தின் நிமித்தத்தில் குடும்பம் எல்லாத்தையும் மட்டும் தனிமையில் வேலை கண்டு சொல்லி வலிக்கிட்டவங்க இப்படியான ஒரு பிரச்சனைகள் நடக்க சரியான கவலையாக இருக்குது. ஸோ என்னோட கடையில் வந்து தர்சனம்னு சொல்லி ஒரு தம்பியும் வந்து வேலை செய்வவங்க தெரியும் தானே, என்னுடைய சிநேகம்னு சொல்லி. இப்போ அவரும் வந்து சின்ன நாட்டுக்கு போயிருந்தவர். அப்போ அவரையும் இன்னைக்கேக்க ஒரு கவலையாக தான் இருக்கும் எனக்கு. ஸோ அன்றைக்கெல்லாம் 2 நாள் ஞாபகம் வந்துட்டு அப்போ நினச்சி பார்த்துறான். ஸோ இங்கே இருக்கேக்க இந்த மாதிரி செல்ல பிள்ளைகள் மாதிரி ராஜா மாதிரி இருந்தவங்க ஒரு நாட்டுக்கு கொண்டு போய் இந்த பிரச்சனையை பண்ணோடனே எடுத்து அவங்களுடைய சகோதரங்கள், அவங்களுடைய அம்மா அப்பா தம்பி அண்ணாக்களோட கதை கேட்க சரியான ஒரு கவலையாக இருக்குது. ஸோ நாங்கள் பக்கத்தில் இருந்திருந்தால் ஒரு துணையாக இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. உண்மைக்கும் வந்து அவனும் நானும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு தாய் வயிற்றில் புரட்ட ஆக்கள் என்றுதான். ஆனால் அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகின. ஸோ அவ்வளோ ஒரு அன்பு பாசம், நண்பன், அண்ணா தம்பி அப்படி எல்லாமே அப்படி இருந்தாக்கெல்லாம் இப்போ திடீர் 2 ஆள் வந்து அங்கே 2 கஷ்டப்படுதுன்றதுக்கெல்லாம் ஒரு மனசுக்கு சரியான ஒரு கவலையாக இருக்குது. எடுத்தெல்லாம் போல் கதைக்கோணும்னு தோணும். ஆனால் அங்கே இருந்தால் அவன் பிறகு தன்னுடைய கஷ்டங்களை சொல்லிக்கல அது ஒரு மனசுக்கு சரியான ஒரு வேதனையாக போயிடும் கொண்டு போட்டு தான்
ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிறது. இருந்தாலும் தம்பியாராகட்டுக்கு இப்போ முன்ன செய்கிறார், அப்போ வர சொல்லுங்க உண்டா அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தான். இப்போ திடீரெண்டு வரையிலான்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இன்னொரு கொடுமையான வாழ்க்கையை எனக்கு கடவுள் இங்கே மனிதர்களுக்கு கொடுத்துருக்க. சும்மா சொல்லுத்தான் கடவுள் பார்த்து கொண்டு எங்களை காக்குறார் அவரை காக்குறாருன்னு சொல்லி. உண்மைக்கே வந்து அது சரியான பிள்ளை. கடவுள்னு சொன்னால் எல்லாரையுமே காப்பாற்றணும், எங்களை மட்டும் காப்பாற்றுறதுக்கு நன்றி சொல்லக்கூடாது கடவுளுக்கு. நான் சொல்லவே மாட்டேன். மனுஷ ஜென்மங்கள் எல்லாருமே கடவுளோட பொறுப்பு. கடவுள் இருக்குன்னு சொன்னால் கடவுள் இப்படியான அழிவு பாதையில் வந்து திறக்க மாட்டார். மனுஷரால் உருவாக்கப்பட்டதான் இந்த கடவுள். எவ்வளவு அம்மா அந்த குழந்தைகள் வந்து கண்ணீர் விட்டு அழைக்கல, இப்படி ஒரு வேதனையாக இருக்கு. மெட்டாக்களுக்கு அப்படியோ தெரியல, நான் வந்து சரியான வித்தியாசம். உண்மைக்குமே வந்து கடவுள்லே ஒரு சரியான ஒரு பொறுப்பு மாதிரி எனக்கு. பார்த்தீங்களா அங்கே விலை குறைவே இல்லை. அதே மற்ற இடங்களில் 200 வேற 180 ரூபா தர. ஆனால் ஆக்களுக்கு அங்கே போய் 100 ரூபா அப்படியே எடுக்கிறேன், எடுத்து போட்டு இங்கே வச்சு. ஐயோ குழம்புல விலை குறைவு. நான் அன்றைக்கு போய் ஜாழ்ப்பாணத்தில் எடுத்தேன், அங்கேயும் அதே இல்லை. என்ன 120 ரூபா. போராடுங்கல்ல புதுக்காண்டு போகாம எடுக்கலாம். ஆனால் இதுகளுக்கு போகலாம் நல்ல காசோட போகணும். என்ன கொசு பேருந்து அடிக்கிற ஆள் மாதிரி ஸ்ப்ரே அடிச்சு கொண்டு நிற்கிறேன்னு நினைக்க போயிடுறேன். தண்ணி நினைஞ்சாதான் லைனிங் சரி, சரியான மடாரான லைனிங் கேட்குறது. நல்ல லைனிங். ஸோ இப்படி தான் நல்ல லைனிங். அந்த மடாரா இருக்கிறது தான் நல்ல லைனிங், சொட்டாக இருக்கிறது அது கூட லைனிங். நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவும் அனுப்பியிருந்தவங்க போன முறை கலப்பு வந்து நாங்கள் பி ஷேப்பில் எடுத்துறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பானா வடிவிலான வட்ட ஷேப்பில் முன் கலப்பு வந்து எடுக்கும். ரைட், அளவு வந்து எடுத்து வச்சு போட்டு அப்படியே கட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ளவுஸில் வந்து 3 ப்ளவுஸ் வந்து வெட்டியாச்சு. ஸோ இன்னும் வந்து 6 ப்ளவுஸ் வந்து வெட்டே இருக்குது. ஸோ இந்த பாருங்கள், இந்த கலர் வெட்டியாச்சு, பிங்க் மற்ற ரெட் 3 ப்ளவுஸுமே வந்து வெட்டியாச்சு. ஸோ ஒரே கழுத்து இல்லை, எல்லாமே வந்து வேறு வேறு கழுத்து. மற்றது தம்பி, இது வந்து அந்த கொண்டை அடிப்பீங்களே இல்லோ, குஞ்சம் அடிக்க இதே துணியில தான் டிசைன் குஞ்சம் அடிக்கணும். இந்த மேலே கீழே ஏற்றி இறக்கி அந்த கப்பல் குஞ்சம் அதெல்லாம் இதே துணியில அடிக்கணும். அந்த துணியில அதே துணியா டபுள் கலர்ல இல்லை கூட அடிக்கிறாங்க. அதே துணியிலே அடிக்கணும். இன்னும் வந்து 6 ப்ளவுஸ் வந்து வெட்டணும். இப்போ எங்களோட கடைக்கு முன்னுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது. ஸோ ஒரு ஆட்டோவும் ஒரு பைக்கும். அப்போ ஆட்டோக்காரெல்லாம் பிள்ளை ஸோ திடீரெண்டு பின்னுக்கு வர்ற வாகனத்தை பார்க்காம திருப்பினது. அப்போ மோட்டோவைக்காரனும் வேகமாக வந்தது, அடிச்சு மாட்டோம், நல்ல சத்தமாக கேட்டுச்சு. அப்போ ஓடி போய் பார்த்தா அவங்களுக்கு பெரியளவான சேதம் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு தான் நாங்கள் நினைச்சது. ஆனால் பைக்கில் அந்த தம்பிக்கு வந்து கையால் ரத்தம் ஊற்றப்படுது. ஆனால் அந்த ரத்தம் போகிறத கண்டுக்கிறானே இல்லை. ஸோ ஏதோ பெரிய ஏதோ சண்டைக்கு போகிற ஆட்கள் மாதிரி வந்துட்டு ஆட்டோக்காரனை கேட்டால் என்ன செய்ய போகிறீங்களேன்ட்டு, என்ன செய்ய போகிறான்னு சொல்லி கேட்க அவங்க நான் காய்ச்சி பேசி என்ன செய்ய போகிறீங்க, இல்லாட்டி பஸ்ஸுக்கு போகிறேன்ல காய்ச்சி பேசி செய்வோம்னு சொல்ல டக்காண்டு கூட்டி வந்து போட்டான். ரத்தம் அப்படி போய் கொண்டிருக்கு கையால்.
இன்றைய தினம் அவங்களுடைய ப்ளவுஸை வெட்டினா நாளைக்கு வந்து அவங்களுடைய அம்மாவோட ப்ளவுஸ் வெட்டலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு அவங்களுடைய சகோதரியின் ப்ளவுஸ் வந்து வெட்டணும். இப்போ எல்லாத்தையும் வந்து நாளைக்கு தான் வெட்டணும். இன்றைக்கு வந்து மிஷின் அப்செட்னு சொல்லி என்னோட தம்பி இன்னொருவன் வந்து வேறு வேலைக்குன்னு சொல்லி போயிட்டான். அவருக்காக தான் கட்டாயம் இன்றைக்கு வந்து தையல் மிஷினை வேலையை திருத்தணும் அப்படின்னு போட்டு அண்ணாட்ட போய் சாவியில் எல்லாம் வேண்டி கொண்டு வந்தேன் நான். ஆனால் சிம்பிளாகவே முடிஞ்சுது, கடவுள் கிருபாது. வெளியில் வெயில்னு சொன்னா சொல்லி வேலை இல்லை, மண்டை படிக்க போகுது. பின்னேரம் ஆகிட்டு பாருங்க, 5 மணி ஆக போது, இன்னமும் வெயில் குறையில, கட்டும் வெயில். அது வந்து இந்த ப்ளவுஸில் வந்து ஒரு விஷயம் உண்டு என்னென்னு சொன்னால், ஸோ இந்த காணொலியாக கட்டாயம் இந்த ப்ளவுஸ் தைக்க தந்தவங்க பார்ப்பாங்க. ஸோ நாங்கள் முதல் வந்து தைச்சி கொடுத்த ப்ளவுஸுகளுக்கு வந்து கடையில் வந்து துணி எடுத்தது, ப்ளவுஸ் பீஸ் வந்து துணி கடையில் வந்து எடுத்தது, காஞ்சி ப்ளவுஸ் துணி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து கடையில் எடுத்துகிட்டு வந்தது. அப்போ அதில் வந்து முக்கால் கை வந்து இறக்கமாக வந்து தைச்ச நாங்கள். ஆனால் இது வந்து சாரியோட வந்த துணிகள். அப்போ இதில் வந்து ஆக இறக்கமாக தைக்க இயலாது. அப்போ வர்ற அளவு துணியை அப்படியே விட்டு கொண்டு வரோம். 15 இன்ச்சு கை வருது, ஆனால் துணியில் வந்து 14 இன்ச்சு 13 இன்ச்சு 15 இன்ச்சு அப்படின்னு மாறி வருது. இப்போ வர்ற துணி அளவிலே கையில் விட்டு கொண்டு வரோம் தங்கச்சியை. கொண்டு வட்டிட்டா பிறகு மற்ற ஈஸியாக வெட்டி கொள்ளலாம். இந்த அதே அளவை வச்சு மணம் வெட்டி கொண்டு போகலாம். கழுத்துகள் மட்டும்தான் வேறுபடுங்க ஒழிய அளவு வந்து ஒரே அளவிலே வெட்டி கொண்டு போகலாம். ஓகே, அப்போ வீடியோ வந்து பெருசாகி கொண்டு போகுது. அப்போ எல்லாத்தையும் பட்டி போட்டு நானும் வந்து ஏஞ்சமாக டியூஷனுக்கு ஏற்ற போக வேண்டியிருக்கு. அப்போ இதோட நான் இந்த வீடியோவை முடித்துக்கொள்ள இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு மீதேனும் முடுப்புகள் தைக்கணும் கொள்ளணும்னு சொன்னால் தயங்காமல் தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரமும் உங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வோம் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். பாய்.